सरप्राइज धोतीस एंड शर्ट्स नाले पूमर दा Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. Vanangar. Yeah. I love you. இன்னொரு வாட்டி உன் வாயில ஐ லவ் யூன்னு வரக்கூடாது புரியுதா? I love you. I love you. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? கே பாலச்சந்தர் சாருக்கும் நாகேஷ் சாருக்கும் இடையே இருக்கிற நட்பை பத்தி சொல்ல முடியுமான்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. கே பாலச்சந்தருடைய அசாத்திய எழுத்து திறமையை பார்த்துவிட்டு எனக்காக ஒரு நாடகத்தை நீங்கள் எழுதி தந்தே ஆக வேண்டும் என்று பாலச்சந்தர் பணிபுரிந்த ஏஜிஎஸ் அலுவலகத்திலே தவம் இருந்தவர் தான் நாகேஷ். அப்படிப்பட்ட நாகேஷுக்காக பாலச்சந்தர் உருவாக்கிய நாடகம்தான் சர்வசுந்தரம் நாடகம். அந்த நாடகம் நாகேஷுக்கு எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை தமிழ் சினிமாவிலே பெற்று தந்தது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். நாகேஷையும் பாலச்சந்திரையும் பிரித்தே பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் அப்படின்றது தான் உண்மை. அப்படி ஈருடல் ஓருயிராக இருந்த கலைஞர்கள் தான் அவங்க. நாகேஷை தாண்டி யாரும் நடிகரே கிடையாது என்பதுதான் பாலச்சந்தருடைய எண்ணமாக ஒரு காலகட்டத்திலே இருந்தது. இயக்குனர் எம்எம் கே பாரதிராஜா சார் இயக்குன அந்திமந்தாரை திரைப்படத்தை எந்த ஓடிடி தளத்தில் பார்க்கலாம், அந்த படத்தை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை ஷேர் பண்ண முடியுமான்னு மதுரையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. நடிகர் விஜயகுமாரோடு பாரதிராஜா பணியாற்றிய முதல் திரைப்படம்னா அது கிழக்கு செம்மிலை திரைப்படம் தான். அந்த படத்திலே அற்புதமான நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருந்தார் விஜயகுமார். அதை பார்த்த உடனே அவருக்கு தேசிய விருதை பெற்றுத் தருகின்ற விதத்தில் ஒரு படத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சார் பாரதிராஜா. அப்படி உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் அந்திமந்தாரை. அப்படி விஜயகுமாருக்காக உருவாக்கப்பட்ட அந்த படம் சிறந்த தமிழ் படத்துக்கான தேசிய விருது அந்த படத்துக்கு கிடைச்சிது. ஆனால் பாரதிராஜா எதிர்பார்த்த மாதிரி விஜயகுமாருக்கு அந்த படத்தில் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைக்கல. அந்திமந்தாரை படத்துடைய உரிமைகளை வைத்திருப்பவர்கள் ஓடிடியில் அதை இன்னும் வெளியிடலை அப்படின்னு நினைக்கிறேன். இயக்குனர் வசந்த் ஏன் சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் பங்கேற்கல, ஒருவேளை யாருக்குமே பேட்டி தரதில்லையான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. சாய்வு சித்ரா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே வசந்துக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது. அது என்ன அப்படின்னு என்னால் புரிந்து கொள்ள முடியல. அதன் காரணமாக தான் அவர் அதிகமாக நான் வற்புறுத்தாமல் விட்டுவிட்டேன். கோச்சடையான் திரைப்படம் அனிமேஷன் திரைப்படமாக உருவாகாம 2D 3D அல்லது 4D உருவாகி இருந்தா வெற்றி வாய்ப்பு பெற்றிருக்குமோன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. கோச்சடையான் திரைப்படம் அனிமேஷன் திரைப்படமாக இல்லாமல் ஒரு முழுநீள திரைப்படமாக உருவாகி இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை சந்தித்திருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. 5ஆம் வேதம்ன்ற வெப் சீரிஸ்ல வர சிவன் கோவில் எங்க இருக்கு? நீங்க ஆல்ரெடி இது லென்ஸ் நிகழ்ச்சியில சொல்லியிருந்தீங்க. ஆனா அப்ப நான் வெப் சீரிஸை பார்க்கல. இப்போ அந்த கோவிலின் மீது ஒரு ஈர்ப்பு வருது, அதனாலதான் கேட்கிறேன்னு மதுரையிலிருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. அந்த கோயில் கும்பகோணத்துக்கு பக்கத்திலே உள்ள திருவாடுதுறையில் அமைந்திருக்கிறது. அந்த கோயிலிலே உள்ள அந்த ஈஸ்வரனின் பெயர் மாசில்லா மணீஸ்வரர். சார், உங்க சமீபத்திய இன்டர்வியூ ஒன்னத்துல திருப்பூர் சுப்பிரமணியன் சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் லைகா நிறுவனத்துக்கு உதவலன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை பத்தின தகவல்களை ஷேர் பண்ண முடியுமான்னு ஹைதராபாத்ல இருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு கருத்தை தான் அந்த பேட்டியிலே வெளிப்படுத்தியிருந்தார் திருப்பூர் சுப்பிரமணியம். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் மட்டும்தான் அந்த நிறுவனத்தில் நடிச்சிருக்காரா என்ன? இன்னும் சரியா சொல்லணும்னா தமிழிலே உள்ள முன்னணி கதாநாயகர்ல யார் அந்த நிறுவனத்தில் நடிக்கல. பட்டிக்காடா பட்டணமா அண்ட் சகலகலா வல்லவன் இந்த 2 திரைப்படங்களுமே ஒரே கதையம்சம் கொண்டது தானேன்னு திண்டுக்கல்ல இருந்து மணி கேட்டிருக்காங்க. சகலகலா வல்லவன், பட்டிக்காடா பட்டணமா ஆகிய படங்களுடைய கதைமைப்போடு ஒத்து போகின்ற படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பல படங்கள் வெளியாகி இருக்கின்றன. ஜெய்சங்கர் கதாநாயகன் நடித்த கல்யாணமாம் கல்யாணம் என்ற திரைப்படம் கூட இதே ஃபார்முலாவில் உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான். கேப்டன் விஜயகாந்த் சாரனுடைய ஆண்டாள் அழகர் காலேஜ் என்ன ஆச்சு சார்? இப்போ அதை யார் பார்த்துக்கிறாங்கன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. ஆண்டாள் அழகர் கல்லூரி இப்போது இயங்குவதாக தெரியல. 12 வருஷங்கள் கழிச்சு திரைக்கு வர இருக்கிற மதகஜ ராஜா திரைப்படம் மாதிரி வேற எந்த தமிழ் திரைப்படமாவது ஷூட்டிங் முடிஞ்சு பல வருஷங்கள் கழிச்சு திரைக்கு வந்திருக்கான்னு தெற்கு ஆத்தூர்ல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. 1-2 வருட இடைவெளியில் பல படங்கள் தமிழில் வெளியாயிருக்கு. ஆனால் 12 ஆண்டு இடைவெளிக்கு பின்னால் வெளியாகின்ற திரைப்படம்னா அது
மதகதராஜா திரைப்படம் தான். சார், ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் ஏன் 10-20 கோடி பட்ஜெட்டில் வெற்றி படங்கள் கொடுத்த இளம் இயக்குநர்களை வச்சு மீடியம் பட்ஜெட்டில் படங்கள் தயாரிக்கிறது இல்லைன்னு வில்லியனூர்லேருந்து அரவிந்த் லோச்சன் கேட்டிருக்காங்க. இன்றுள்ள சினிமா உலகத்தினுடைய சூழ்நிலை தயாரிப்பாளர்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு ஏவிஎம் நிறுவனத்தில் திடமாக நம்புகிறார்கள். அதன் காரணமாக தான் இப்போ அவங்க படங்களை தயாரிக்கிறது இல்லை. ஏவிஎம் நிறுவனம் படங்கள் தயாரிக்கிறான்னா ஒரு பக்கம் ரஜினி, ஒரு பக்கம் கமல்ஹாசன்லாம் அவருக்கு காட்சி கொடுக்க தயங்குவாங்களா என்ன? ரேஸில் நடிகர் அஜித்குமார் சாரனுடைய ட்ரெஸ் மற்றும் கார் கலரை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுறது ரொம்ப தரம் தாழ்ந்த செயலாக நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு சாத்தூர்லேருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. அப்படி யாராவது அரசியல் ஆதாயம் தேடுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி தேடினார்கள் என்றால் அது தவறான செயல்தான். சூப்பர் குட் ஃபிலிம்ஸினுடைய 100வது திரைப்படத்தில் நடிகர் விஜய் நடிக்கணுன்றது ஆர்பி சௌத்ரி சாரனுடைய விருப்பமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால அந்த திரைப்படத்தில் வேறு எந்த நடிகர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு மதுரையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. சூப்பர் குட் நிறுவனத்துடைய 100வது திரைப்படத்திலே விஜய் நடிக்க முடியாத சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய நிறுவனத்தின் 100வது திரைப்படத்திலே மம்முட்டியோ அல்லது சிரஞ்சீவியோ கதாநாயகன் நடிக்க வைக்கலாமோ அப்படின்ற எண்ணத்தில் ஆர்பி சௌத்ரி இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். நடிகர் விஜய் சாதனை பண்ணதா எல்லாருமே சொல்றாங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நடிகர் விஜய்க்கு சிவாஜி சார் மாதிரி அல்லது கமல் சார் மாதிரி சரியான போட்டியாளர்கள் இல்லாததான் காரணம்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு காரைக்குடியிலிருந்து சத்யசீலன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வி என்னால் சரியா புரிஞ்சுக்க முடியல. விஜய் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சிவாஜி, கமல்ஹாசன் ஆகியோர் நடிக்கல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா என்ன? பேபி ஜான் திரைப்படத்தினால இயக்குனர் அட்லிக்கு 100 கோடிக்கு மேல நஷ்டம் ஏற்பட்டதா ஒரு செய்தியை பார்த்தேன். அது உண்மையா? அது உண்மைனா அது மிகப்பெரிய நஷ்டம் தானேன்னு ஷேக் முகமது கேட்டிருக்காங்க. பேபி ஜான் திரைப்படம் நிச்சயமாக அட்லிக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் நீங்க குறிப்பிட்டிருக்கிற மாதிரி 100 கோடி ரூபாய் நஷ்டம்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. கேம் சேஞ்சர் திரைப்படத்துக்கான கதையை இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் ஒன்லைனா சொன்னாரா அல்லது பவுண்டட் ஸ்கிரிப்டா கொடுத்தாரான்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. கேம் சேஞ்சர் படத்தினுடைய கதையை எழுதிய கார்த்திக் சுப்ராஜ் ஒரு லைன்ல அந்த கதையை சங்கருக்கு சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. அந்த படத்தினுடைய கதையை ஒரு சில பக்கங்களில் அவர் எழுதி கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. புஷ்பா 2 திரைப்படத்தில் நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு என்ன சேலரியோ அதே தான் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான சுகுமாருக்குன்னு சொல்லப்படுது. இது உண்மையா? அண்ட் படத்தினுடைய ப்ராஃபிட் ஷேரிங்ல இருந்து இயக்குனர், ப்ரொடியூசர் அண்ட் அல்லு அர்ஜுன் இவங்க 3 பேருக்குமே 30% ப்ராஃபிட் ஷேர்னு சொல்லப்படுது. அதுவும் உண்மையான ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. புஷ்பா படத்தினுடைய லாபத்திலே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், அந்த படத்தினுடைய கதாநாயகனான அல்லு அர்ஜுன், அந்த படத்தை இயக்கிய சுகுமார் ஆகிய மூவருக்கும் 33% பங்கு இருக்கிறது அப்படின்றது உண்மைதான். இதை தாண்டி அல்லு அர்ஜுனுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் அப்படின்றது வேறு. சார், சமீபத்தில் மலையாள திரைப்படமான கிஷ்கிந்த காண்டம்ன்ற ஒரு திரைப்படத்தை பார்த்தேன். அதோடைய ஸ்கிரிப்ட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் தமிழ் சினிமாவில் வந்திருந்தா தமிழ் ஆடியன்ஸ் அதை செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு கேஜிஎஃப்லேருந்து லிவிங்ஸன் கேட்டிருக்காங்க. கிஷ்கிந்தா காண்டம் போன்ற படங்கள் தமிழே வெளியானால் அந்த படத்துக்கு தமிழ் ரசிகர்கள் ஆதரவு கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. இயக்குனர் சங்கர் டைரக்ஷனில் வெளிவந்த ஜென்டில்மேன் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்காக முதல்ல உலக நாயகன் கமல்ஹாசன் சார் கேட்டதாகவும் அவர் மறுத்ததுனால தான் அந்த திரைப்படத்தில் நடிகர் அர்ஜுன் நடிச்சதாகவும் சொல்லப்படுது. இது உண்மையான? பாலக்கோட்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. ஜென்டில்மேன் படத்தில் நடிப்பதற்காக முதல்ல கமல்ஹாசனை தான் அணுகினார் சங்கர். ஒரு சில காரணங்களால் அதில் நடிக்க முடியாது அப்படின்னு கமல்ஹாசன் அந்த வாய்ப்பை தவிர்த்து விடவே அதற்கு பின்னாலே பல நட்சத்திரங்களை அவர் முயற்சி செய்தார். அதில் கார்த்திக்கும் ஒருவர். ஒரு காலகட்டத்திலே சரத்குமார் அந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதாக இருந்தது. அவரை தொடர்ந்து அந்த படத்திலே நடித்தவர் தான் அர்ஜுன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரனுடைய பயோகிராஃபியில் லுல்லு சபா ஜீவா நடிச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? அல்லது எந்த நடிகர் நடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு இருக்க நடிகர்களில் ரஜினிகாந்தனுடைய பயோபிக்கில் நடிக்க சரியான நடிகர்னா அது விஜய சேதுபதி தான். நடிகர்கள் என்டிஆர் சார் அண்ட் எம்ஜிஆர் சார் இவங்க 2 பேரும் ஏதாவது திரைப்படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்காங்களான்னு ரஃபி கேட்டிருக்காங்க. தெலுங்கில் உருவான என்டி ராமாராவின் பல வெற்றி படங்களின் தமிழ் பதிப்பில் எம்ஜிஆர் நடிச்சிருக்கார். அதே மாதிரி எம்ஜிஆர் நடித்து தமிழில் வெளியான பல வெற்றி படங்களுடைய தெலுங்கு பதிப்பில் என்டி ராமாராவ் நடித்திருக்கிறார். ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து எந்த திரைப்படத்திலும் ஒன்றாக நடித்ததில்லை. பலே பாண்டியா திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு 11 நாளில் முடிச்சுதான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த காலத்தில் பெருசாக டெக்னிக் இல்லாத நேரத்தில் எப்படி சிவாஜி சார் 3 வேஷத்துலையும் எம்ஆர் ராதா சார் 2 வேஷத்துலையும் நடித்து அந்த படத்தை இவ்வளோ விரைவாக எடுத்து முடிச்சாங்கன்னு அரந்தையிலிருந்து சேகர் செந்தில் கேட்டிருக்காங்க. சிவாஜி 3 படங்களிலும் எம்ஆர் ராதா 2 படத்திலும் நடித்த பலே பாண்டியா படத்துடைய படப்பிடிப்பு 11 நாட்களில் முடிச்சாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் திட்டமிடல் தான். அடுத்து இன்று ஒரு தகவல். இந்தியாவிலே வெளியான முதல் வண்ணப்படம்னா அது திலீப் குமாரும் நிம்மியும் நடித்த ஆண் திரைப்படம் தான். மெஹபூப் கான் தான் அந்த படத்தை இயக்கியிருந்தார். அந்த படம் டெக்னிக் கலரிலே உருவானது.
அந்த படத்தை பார்த்தபோது தான் தமிழ் அது மாதிரி ஒரு வண்ணப்படத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான டிஆர் சுந்தரத்துக்கு பிறந்தது. அதற்காக அவர் தேர்ந்தெடுத்த கதை தான் அலிபாபாவும் 40 திருடர்கள். அலிபாபாவும் 40 திருடர்களும் கதை 1941ஆம் ஆண்டிலேயே கருப்பு வெள்ளை படமாக வந்திருந்தது. அந்த படத்தில் அலிபாபாவை நடித்திருந்தவர் கலைவாணர் NS கிருஷ்ணன், மார்ஜானாவா நடித்திருந்தது NS கிருஷ்ணனுடைய மனைவியான TA மதுரம். மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டிஆர் சுந்தரத்துடைய இயக்கத்தில் உருவான அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்தில் எம்ஜிஆர் கதாநாயகன் நடிக்க பானுமதி கதாநாயகன் நடித்திருந்தாங்க. கேவா கலரில் உருவான அந்த படம் தான் தமிழில் வெளியான முதல் வண்ணப்படம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிலிமில் படமாக்கினீங்க, இன்றைக்கி டிஜிட்டல் யுகத்தில் இருக்கோம். ஆமாம் சார். எப்படி இருக்குது இன்றைய திரைப்படங்களுடைய ஃபோட்டோகிராஃபி, திரைப்பட கேமராக்கள் இதெல்லாம்? சார் எக்யூப்மெண்ட் வைஸ் நல்ல வெல்வர்ஸ்டாக இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. நான் ஃபிலிமில் ஷூட் பண்ணும்போது ஹை ஸ்பீட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோடய ஊமை விழிகள் படம் பண்ணும்போது 100 AACயில் தான் ஒர்க் பண்ணேன் நான். பொதுவாக பல கேமராமேன்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இன்னி கூட ஃபிலிம் தான் சார், டிஜிட்டல் அது மாதிரி வராது அப்படின்றாங்க. அதில் உங்களுக்கு உடன்பாடு உண்டா? எஸ் சார். அதாவது நான் ஃபிலிமில் ஷூட் பண்ணும்போது என்னோடய மீட்டர் ரீடிங் எடுக்கும் போது எனக்கு தெரியும் என்னோடய ஃப்ரேமில் எது பிரைட்டாக வரப்போகுது, எது டார்க்காக வரப்போகுது. ஏன்னா நம்ம திங்க் பண்ணிட்டு தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஒர்க்கை. இன்றைக்கி என்ன இருக்குது, டிஜிட்டலில் நம்ம எடுத்த உடனே நம்ம என்ன ஃபைனல் ரிசல்ட்டோ அதை நம்ம பார்த்துடுறோம் மானிட்டரில். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.